ஆனந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். வார பலன் 22/1/2024 28/1/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்குன்றதை பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், 6ஆம் இடத்தில் அதாவது கன்னியில் கேது பகவானும், தனுசுல 3 கிரகங்கள் அதாவது செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்கு. பெரிய விசேஷம். சூரிய பகவான் மகர மாசம்ன்றதுனால மகரத்திலையும், சனி பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா. இந்த வாரம் பார்த்தாலேனால் அதாவது 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரலும் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்றவர் ரிஷப ராசி அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரத்திலிருந்து அவர் பூர நட்சத்திரம் வரலும் போகிறார், அதாவது சிம்ம ராசி வரலும் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது இருக்குது. என்ன அப்படின்னா 5 கட்டத்தில் கிரகங்கள் எல்லாமே இருக்குது பாருங்க. அதாவது கேத்துவை தவிர மிச்சம் எல்லாமே 4-5 கட்டத்தில் கண்டினியூஸாக இருக்குது. நடுவில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல், அதாவது எந்த கேப்பும் இல்லாமல் தனுசுலேருந்து பார்த்தீங்கன்னா தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷம் அந்த 5 கட்டங்களும் ஃபுல்லாக இருக்குது. இது கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி யோகங்கள் இருக்கக்கூடி பிறந்தவர்களுக்கு இயற்கையிலேயே அதீதமான செல்வங்கள் இருக்கும், பெரும் வளமை இருக்கக்கூடும். அதை தவிர ஒரு பெரிய ஏற்றமான இடத்துல அவர்கள் தொழில் செய்வார்கள், தொழிலிலும் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள். ஒரு பெரிய ஏற்றத்தில் அரசாங்கத்தில் ஒரு பெரிய ஆளுமையில் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். சரி, இந்த வாரத்தினுடைய விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரம் ஆரம்பிக்கிறதே துவாதசியில் ஆரம்பிக்கிறது. இந்த வாரத்தில் 22ஆம் தேதி அன்னைக்கு துவாதசி. இது வைணவர்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான நாள். ஏன்னா ஏகாதசி விரதம் இருக்கிறவா, அதாவது துவாதசி பாராயணம் பண்ணணும். ஏகாதசிக்கு விரதம் இருக்கலைன்னாலும் துவாதசி அன்னைக்கு இந்த துவாதசி பாராயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாள். சீக்கிரமாகவே சாப்பிடணும்னு சொல்லுவாள். அதை தவிர சுண்டக்காய், இந்த மாதிரி நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கணும், அகத்திக்கீரை இதெல்லாம் சேர்த்துக்கணும். இன்றைக்கி அகத்திக்கீரை வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுக்கறது ரொம்பவும் விசேஷம். 23ஆம் தேதி பிரதோஷ காலம். பிரதோஷம் அப்படின்றது திரையோதசி அப்படின்னு சொல்லக்கூடிய 13ஆம் நாள். அதாவது தேய்பிரையும் சரி வளர்பிரையிலும் சரி 2 காலகட்டத்திலையும் பிரதோஷம் வர்றது உண்டு. இது வளர்பிறை பிரதோஷ காலம். ஏன்னா இதுக்கு அடுத்த 2 நாளில் பௌர்ணமியும் வருது. இந்த பிரதோஷத்தில் விசேஷம் என்னன்னு பார்த்தாலேனா 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது, பிரதோஷமாகவும் இருக்குது. இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம் வேறு வருது. திருவாதிரை சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். எல்லா சிவன் கோயில்லையும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சாயந்தரம் 5:45 6:15 வரலும் பெரிய ஆரத்தி எடுப்பா. அந்த ஆரத்தி சேவிக்கிறது பெரிய விசேஷம். எல்லா விதமான துயரங்களும் போகக்கூடிய, எல்லா விதமான விஷயங்களும் அதாவது தோஷம் எல்லாமே அற்று போகக்கூடிய காலமாக இந்த காலம் அமையிறது. அதை தவிர என்ன நினைச்சுட்டு நம்ம பிரதோஷ கால விரதம் இருக்கோமோ, இந்த ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதோஷ பூஜையை முடிச்சுட்டு ஆரத்தி முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சாப்பிட்றது தான் விசேஷம். பெருமாள் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு, அங்கே சிவன் கோவிலில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த உங்களுடைய பிரதோஷ விரதத்தை முடிச்சுக்கிறது நல்லது. அதாவது திருமண பிராப்தி, குழந்தை பிராப்தி, அது தவிர உங்களுக்கு கடன், இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு பிரதோஷ விரதம் இருக்கிறது எப்பொழுதும் உண்டானது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி தைப்பூசம். மிகவும் ஏற்றமான நாள். முருகப்பெருமானுக்கு பெரிய ஏற்றம். அசுரர்களை வென்று தேவர்களுக்காக வென்று வெற்றியை கொடுத்த நாளாக கருதப்படுகிறது. தேவயானை திருமணமும் நடந்ததாக தைப்பூசத்தன்னைக்கு சொல்லக்கூடியது. தைப்பூசத்தன்னைக்கு இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா வடலூர், அதாவது என்னது காய்ந்த பயிரை கண்டபோதெல்லாம் பாடினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வடலூரார் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று சொல்லக்கூடியவர். அன்னைக்கு இந்த தைப்பூசத்தன்னைக்கு இந்த வாட்டி கார்த்தாலேயே அந்த ஒளி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
அங்கே வந்து கண்டினியூஸாக சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க. இதுவரையிலும் வந்து அணையா நெருப்பாக சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காங்க. அது ஒரு பெரிய விசேஷம். அதனால் வள்ளலாரனுடைய தினமாக கொண்டாடப்படுகிறது. தைப்பூசத்தை பெரிய விசேஷமாக கொண்டாடப்படுகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் வாஸ்து நாள் வருது. 26ஆம் தேதி அன்னைக்கு, அது வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 26ஆம் தேதி வாஸ்து நாள். வாஸ்து அப்படின்றது வந்து வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள், தை மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் இது. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, 1.5 மணி நேரத்தில் வந்து அதாவது 90 நிமிஷத்தில் வந்து 18 நிமிஷமாக பிரிச்சுக்க வேண்டியிருக்கும். அவர் தூங்கி எழுந்து இது பண்ணக்கூடியது, முகம் கழுவி இந்த மாதிரியான பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் வந்து ஸ்நானம் பண்ணக்கூடியது ஒரு 18 நிமிஷம், பகவானுக்கு பூஜை பண்ணக்கூடியது ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு வந்து போஜனம் செய்கிறது ஒரு 18 நிமிஷம், தாம்பூலம் தரிப்பது ஒரு 18 நிமிஷம். அதனால் வந்து இந்த 18 நிமிஷம் கடைசி 18 நிமிஷம், அதாவது 36 நிமிஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த இது வந்து அடிக்கோல் போடுறது, அதை தவிர வந்து வீட்டு வாசற்கால் வைக்கிறது, புதுசாக மனை இது பண்ணுறது. ஏன்னா இந்த வாட்டி வெள்ளிக்கிழமை வேறு வருது. மனை இது பண்ணுறது, புதுசாக ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் என்ற ஒரு தங்கு தடையுமின்றி நிச்சயமாக அந்த விஷயம் நிறைவேறும் அப்படின்றதையும் சொல்கிறேன். இந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் எந்த ஒரு தோஷமும் கிடையாது. திதி வாரம் அதெல்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை. தோஷம் அற்ற நாளாக கருதப்படுகிறது. இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தாலேயானால் துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் வருது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலத்தில் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். அதனால் வந்து தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது. ஒருவேளை போக வேண்டி இருந்ததுன்னா இந்த வாரம் துவாதசி வேறு வர்றதுனால அகத்திக்கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வருது. அந்த உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிட்டிங்கன்னா சந்தி எதுவும் இல்லாமல், சந்திரன் அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, லக்ன சந்தி இதெல்லாம் இல்லாமல் இருக்கான்றதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் தெளிவுபடுத்துகிறேன். நீங்கள் எனக்கு உண்டான கட்டணத்தை செலுத்தினதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோனில், வாட்ஸ்அப்பில், காலில் பேச முடியும். நம்ம பேசுவோம். உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை வந்து இன்றைய கோல்சார பிரகாரமும் தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் பிரகாரமும் எந்த அளவுக்கு எளிய பரிகாரம் சொல்ல முடியுன்றதை பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கப்படுறேன். சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 22/1/2024 28/1/2024 வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மிதுனம், மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புத பகவான். ராசிக்கு சமசப்தமத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். சுக்கிர பகவானோட சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் வருது. இந்த வாரம் பார்த்தால்னா உங்களுடைய சமசப்தமத்தில் செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்கள் சேர்ந்திருக்கு. பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாரத்தில் நிச்சயம் ஆகிடும். கவலைப்படவே தேவையில்லை. புனர்பூச நட்சத்திரம், திருவாதிரை, மிருகசீரிஷம், இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் பரிவர்த்தனை யோகத்தில் குருவோட பரிவர்த்தனை, சப்தமாதிபதியோட 7-10 பரிவர்த்தனை இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும். பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் போயிட்டார். அஷ்டமத்து சனியெல்லாம் தாண்டி போயாச்சு. இனிமேல் ஏற்றங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி, ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். உங்களுடைய முயற்சிகள் வெளிநாட்டுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த வாரத்தில் பார்த்தேனால் அதாவது 22/1/2024 28/1/2024 வரலும் உண்டான வாரத்தில்
உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 8ஆம் இடத்துல போகிறதுனால இந்த சாஃப்ட்வேர் தொழிலில் இருக்கிறவாளுக்கு, அதை தவிர இந்த இப்போ எழுத்து பணியில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றமாக இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு, ஆர்ட் டைரக்டர்ஸுக்கு, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதுசாக ப்ராஜெக்ட்ஸ் சைன் ஆகக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். அதனால் புதிய தொழில் அமையக்கூடும். தொழிலில் பெரிய அபிவிருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில், அதாவது 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரலும் உண்டான வாரத்தில் 22ஆம் தேதி சாயந்தரம் வரலும் 12ஆம் இடத்துல இருக்கிற 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பணவரவிற்கு தங்கு தடையின்றி பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். அதாவது 22ஆம் தேதி மாலை 6 மணியிலிருந்து 25ஆம் தேதி அதிகாலை 2:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவான் புத பகவானால் பார்க்கப்படுறதுனால அதீத சுபத்துவம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரனால் பார்க்கப்படுறதுனால அதீத சுபத்துவம் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதன் மூலியமாக சந்திர பகவான் பார்த்தலையானால் நல்ல ஒரு ஏற்றமாக, ஏன்னா 2ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலேயே இருக்கார், 2க்கு 12ஆம் இடத்துல இருக்கார். அப்படின்றதுனால குடும்பத்துக்குன்னு சில செலவுகள் செய்வீங்க. அழகு பொருட்கள் வீட்டுக்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வீட்டில் புதுசாக புஸ்தகம்லாம் வாங்குவீங்க. புதுசாக படிக்கிறதுக்குன்னு ஆர்வம் காட்டி புஸ்தகம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த படிப்புன்னு சொல்லக்கூடிய, அதாவது 10th 12th படிக்கிறவெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு படிக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு படிப்பில் சிறு டிஸ்ட்ராக்ஷனை கொடுப்பார். அது ரொம்ப ஜாக்கிரதையாக படிக்கிறது நல்லது. ஒரு விஷயத்தை ஒரு தடவைக்கு 4 தடவை படிக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 25ஆம் தேதி அதிகாலை 2:30 மணியிலிருந்து 27ஆம் தேதி மதியம் ஒரு 12:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலைன்னா உங்களுடைய குடும்பாதிபதி குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதும் பௌர்ணமி யோகத்தை அடையிறதும் பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். புதிதாக ஏதாவது வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய 5ஆம் அதிபதியும் 7ஆம் இடத்துல இருக்கிறதும் குரு பார்வை புத்திரகாரகனாலே பார்க்கப்படுறதும் புத்திரஸ்தான அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறதும் பெரிய விசேஷம். காதல் கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கணவன் மனைவி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். குருவின் பார்வையில் இருக்கார். அது 27ஆம் தேதி கார்த்தால, அதாவது மத்தியானம் ஒரு 12:30 மணியிலிருந்து 29ஆம் தேதி ராத்திரி 12 மணிக்கு மேலே, அதாவது 30ஆம் தேதி அதிகாலை 12 மணி ஒரு 30 நிமிஷம் இந்த காலகட்டம் வரலும் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் இருக்கார். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். புதிதாக நீங்கள் கவிதை எழுதுறது இதெல்லாம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் ஐடி ப்ரொஃபஷனலில் இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. மொத்தத்தில் இந்த வாரத்தில் பார்த்தோன்னா படிக்கிற குழந்தைகள் மட்டும் அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவ பெருமானை போய் சேவிச்சுட்டு வர்றதும், இல்லைன்னா இந்த செட்டி புண்ணியம் போய் ஹயக்ரீவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வர்றதும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுக்கும்.